அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் எலக்ட்ரிக் சர்க்யூட் தியரி யூனிட் 3இல் RLC சீரியஸ் சர்க்யூட் பார்க்க போகிறோம். நாம் கடைசி யூனிட்டில் RLC சீரியஸ் சர்க்யூட் வித் ரெசனன்ஸ் ப்ராப்ளம் பார்த்தோம். இன்று நாம் பார்க்க போகிறது RLC சீரியஸ் சர்க்யூட். இதில் ரெசிஸ்டன்ஸின் மதிப்பை R என்றும் இண்டக்டன்ஸின் மதிப்பை L என்றும் கெப்பாசிட்டன்ஸின் மதிப்பை C என்று எடுத்துக்கொள்ள போகிறோம். R இன் யூனிட் ஓம், L இன் யூனிட் ஹென்றி, C இன் யூனிட் ஃபாரட். இது மூன்றும் கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த யூனிட்டில் நாம் இரண்டு டாபிக் பார்க்க போகிறோம். ஒன்று RLC சீரியஸ், மற்றொன்று RLC parallel. இண்டக்டன்ஸின் மதிப்பு மில்லி ஹென்ரியில் கொடுக்கப்பட்டிருந்தால் நாம் 10⁻³ சேர்த்து கொள்ள வேண்டும். கெப்பாசிட்டன்ஸின் மதிப்பு மைக்ரோவில் கொடுக்கப்பட்டிருந்தால் நாம் 10⁻⁻6 சேர்த்து கொள்ள வேண்டும். கேள்வியில் கொடுத்த உடனே கிவன் டேட்டாவை எடுத்து எழுதும் போதே உடனடியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஃப்ரீக்வன்சி கொடுக்கப்பட்டிருக்கும், வோல்டேஜ் கொடுக்கப்பட்டிருக்கும். நாம் ரியாக்டன்ஸ் X, அதோட யூனிட் ஓம். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் X என்பது ரியாக்டன்ஸ், L என்பது இண்டக்டிவ், XL என்பது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், யூனிட் ஓம். கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் X என்பது ரியாக்டன்ஸ், C என்பது கெப்பாசிட்டிவ், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் ஓம். இம்பிடன்ஸ் Z, இம்பிடன்ஸின் மதிப்பு Z ஓம். புது வார்த்தை இதுதான், இம்பிடன்ஸ். இம்பிடன்ஸ் த காம்பினேஷன் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் மொத்தம் ஆக நாம் கூறும்போது இம்பிடன்ஸ் என்று கூற வேண்டும். நாம் இன்று பார்க்க போது RLC சீரியஸ் சர்க்யூட். அதான டயக்ராம் இதுதான் RLC. கேள்வியில் RLC சீரியஸ் சர்க்யூட்டில் ரெசிஸ்டன்ஸின் மதிப்பு, இண்டக்டன்ஸின் மதிப்பு, கெப்பாசிட்டன்ஸின் மதிப்பு, ஃப்ரீக்வன்சியின் மதிப்பு, வோல்டேஜின் மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். RLCFV. R ஓட யூனிட் ஓம், L ஓட யூனிட் ஹென்றி, C ஓட யூனிட் ஃபாரட், ஃப்ரீக்வன்சியோட யூனிட் ஹெர்ட்ஸ். நாம் முதலில் கண்டுபிடிக்க வேண்டியது XL. XL is equal to 2 × π × f × L. இதே ஃபார்முலாவை நம்ம 5th யூனிட்லேயே பார்த்துருக்கோம். ஸ்டார் டெல்டாவில் அதே ஃபார்முலா தான் XL. XL கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் எந்த இடத்தில் கண்டுபிடிக்க வேண்டும் என்றாலும் ஃபார்முலா இதுதான். XL இன் ஃபார்முலா 2 × π × f × L. X is equal to 1/2 × π × f × C. நாம் இந்த யூனிட்டில் பார்க்கும் புது ஃபார்முலா இதுதான் இம்பிடன்ஸ். மீதி ரெண்டு ஃபார்முலாவும் நம்ம ஏற்கனவே பார்த்து விட்டோம். இம்பிடன்ஸ் இன் ஃபார்முலா, ஏனென்றால் அங்கே இம்பிடன்ஸ் இஸ் ஈக்குவல் டு R, ரெசனன்ஸ் சர்க்யூட்னால நம்ம 4th யூனிட்ல Z இஸ் ஈக்குவல் டு R எடுத்துக்கொண்டோம். ஆனால் இங்கே Z இஸ் ஈக்குவல் டு √R² + XL - XC. L - C இல்லை, XL - XC ஹோல் ஸ்கொயர். பவர் ஃபேக்டர் அதே ஃபார்முலா தான் cos π. இங்கே ரெசிஸ்டன்ஸும் இம்பிடன்ஸையும் பயன்படுத்தி R/Z. கரண்ட் I இஸ் ஈக்குவல் டு V/Z. அங்க R பயன்படுத்தணும், இங்க Z, V/Z. பவர் VI cos π. சிங்கிள் ஃபேஸ் என்பதால் VI cos π. இங்கே ஒரே வோல்டேஜ் தான் கேள்வியில் கொடுக்கப்பட்டிருப்பது. RLCFV கொடுக்கப்பட்டிருக்கும். இது ஒரு டயக்ராம், RLC டயக்ராம். ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் டயக்ராம் கம்பல்சரி வரைய வேண்டும். நாம் கண்டுபிடிக்க வேண்டியது XL, XC, இம்பிடன்ஸ், பவர் ஃபேக்டர், கரண்ட், பவர் அனைத்தையும் கண்டுபிடிக்க வேண்டும். XL இன் யூனிட் ஓம். கேள்வியில் நாம் முதல் கவனிக்க வேண்டியது சீரியஸ் என்ற வார்த்தை இருக்கிறதா என்று. கேள்வியில் SERIES சீரியஸ் என்ற வார்த்தை இருக்கின்றது. அடுத்ததாக நாம் கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ள மதிப்பு, ரெசிஸ்டன்ஸின் மதிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது 20 ஓம். இண்டக்டன்ஸின் மதிப்பு 0.2 ஹென்றி. ஹென்ரியில் கொடுக்கப்பட்டதால் நாம் எதையும் சேர்க்க தேவையில்லை. L is equal to 0.2 ஹென்றி. கெப்பாசிட்டன்ஸின் மதிப்பு 100 மைக்ரோ ஃபாரட். மைக்ரோ என்று கொடுக்கப்பட்டுள்ளதால் மைக்ரோவுக்கு பதிலாக 10⁻⁻6 என்று சேர்த்து கொள்ள வேண்டும். கெப்பாசிட்டன்ஸின் மதிப்பு 100 மைக்ரோ ஃபாரட். இதை தவிர வோல்டேஜ் கொடுக்கப்பட்டுள்ளது 230 வோல்டேஜ். ஃப்ரீக்வன்சி கொடுக்கப்பட்டுள்ளது 50 ஹெர்ட்ஸ். ஆக மொத்தம் 5 டேட்டா கொடுக்கப்பட்டுள்ளது. ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், வோல்டேஜ், ஃப்ரீக்வன்சி கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் கண்டுபிடிக்க வேண்டியது இம்பிடன்ஸ் Z, பவர் ஃபேக்டர் PF, கரண்ட் I, பவர் P. இது நான்கையும் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். நாம் முதலில் கண்டுபிடிக்க வேண்டியது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் XL இன் மதிப்பை முதலில் நாம் கண்டுபிடிக்க வேண்டும்.
2 இன்ட்டு பை இன்ட்டு எஃப் இன்ட்டு எல். டயக்ராம் வரையணும், கண்டிப்பாக டயக்ராம் வரைய வேண்டும். ஆர்எல்சி சீரியஸ் ஒரு டயக்ராம் வரைய வேண்டும். மூன்றோட இதுவும் கொடுக்கப்பட்டிருக்கும். முதலில் நாம் கண்டுபிடிக்க வேண்டியது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் 2 இன்ட்டு பை இன்ட்டு எஃப் இன்ட்டு எல். 2 இன் மதிப்பு கான்ஸ்டன்ட், பையின் மதிப்பு நமக்கு தெரியும் 3.14, எஃப் இன் மதிப்பு கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ளது 50, எல்லின் மதிப்பும் கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ளது 0.2. அடுத்ததாக கால்குலேட்டரை பயன்படுத்தி 2ஐயும் 3.14ஐயும் பெருக்கினால் 6.28 கிடைக்கும். அடுத்ததாக 6.28ஐயும் 50ஐயும் பெருக்கினால் 314. கடைசியாக 314ஐயும் 0.2ஐயும் பெருக்கினால் நமக்கு 62.8 ஓம். எக்ஸலின் யூனிட் ஓம். எக்ஸல் இஸ் ஈக்குவல் டு 62.8 ஓம் கிடைக்கும். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸின் மதிப்பு கிடைத்துவிட்டது. அடுத்ததாக நாம் கண்டுபிடிக்க வேண்டியது கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். X is equal to 1/2 pi FC. இவை அனைத்தும் நம் 4வது யூனிட்லயும் 5வது யூனிட்ல சால்வ் பண்ண அதே மெத்தட் தான், அதே ஃபார்முலா தான். பையின் மதிப்பு நமக்கு தெரியும் 3.14. F இன் மதிப்பு கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ளது 50. C இன் மதிப்பும் கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ளது 100 × 10⁻⁶. நாம் முதலில் வகுத்தலில் உள்ள 2ஐயும் 3.14ஐயும் பெருக்கினால் 6.28. அடுத்ததாக 6.28ஐயும் 50ஐயும் பெருக்கினால் 314. கடைசியாக 314ஐயும் 100 × 10⁻⁶ஐயும் பெருக்கிறதுக்கான வழிமுறை கொடுக்கப்பட்டுள்ளது. நம்ம ஏற்கனவே 4வது யூனிட் முழுதாக பார்த்துவிட்டோம். இந்த கால்குலேட்டரில் பிராக்கெட் மிக மிக முக்கியம். சால்வ் செய்தால் நமக்கு 0.031 கிடைக்கும். கடைசியாக கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸின் மதிப்பு 1 வகுத்தல் 0.031 மதிப்பு 32.26 ஓம். கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸின் மதிப்பு நமக்கு கிடைத்திருப்பது 32.26 ஓம். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கண்டுபிடித்தாச்சு. அடுத்தது கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம இந்த யூனிட்டில் புதுசாக நாம் கண்டுபிடிக்க போவது இம்பிடன்ஸ். Z is equal to √r² plus XL minus XC whole square. R இன் மதிப்பு கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ளது 20. XL இன் மதிப்பு கண்டுபிடித்து விட்டாச்சு 62.8. கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸின் மதிப்பு கண்டுபிடித்து விட்டாச்சு 32.26. முதலில் 20ஐ ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 400 கிடைக்கும். அடுத்ததாக பிராக்கெட்டுக்குள்ள இருக்கும் மதிப்பை கழித்தால் 30.54 கிடைக்கும். அடுத்ததாக 30.54ஐ ஸ்கொயர் செய்தால், கால்குலேட்டரை பயன்படுத்தி ஸ்கொயர் செய்தால் 932.69 கிடைக்கும். ரூட்டுக்குள் இருக்கும் 2ஐயும் கூட்டினால் 1332.69 கிடைக்கும். கடைசியாக ஸ்கொயர் ரூட் எடுத்தால், கால்குலேட்டரை பயன்படுத்தி ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நமக்கு இம்பிடன்ஸின் மதிப்பு 36.51 ஓம் கிடைக்கும். அடுத்ததாக நாம் கண்டுபிடிக்க வேண்டியது பவர் ஃபேக்டர். கடைசி 2 யூனிட்டில் பவர் ஃபேக்டருக்கு நாம் ஃபார்முலா cos π = tan inverse of x/r பயன்படுத்தினோம். ஆனால் இங்கே xும் rும் இல்லாதனால் cos π = r/z ஐ பயன்படுத்த போகிறோம். r இன் மதிப்பு கொஸ்டினில் கொடுக்கப்பட்டுள்ளது. z இன் மதிப்பு சற்று முன் கண்டுபிடித்தோம் 36.51. அப்ப cos π இன் மதிப்பு நமக்கு 0.548 கிடைத்துள்ளது. இதுதான் பவர் ஃபேக்டரின் மதிப்பு. பவர் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு cos π 0.548. பையின் மதிப்பு கண்டுபிடிக்க தேவையில்லை தனியாக, ஏனால் நம்ம இங்கே பவரை ஆங்கிள் தேவைப்படாது சிங்கிள் பேஸ் சர்க்யூட்டில். அடுத்ததாக கரண்ட் I இஸ் ஈக்குவல் டு V/Z. நாம் 4th யூனிட்லையும் 5th யூனிட்லையும் V/R என்று பார்த்தோம். இங்கே V/Z, ஏனால் அங்க ரெசனன்ஸ் சர்க்யூட்னால Z இஸ் ஈக்குவல் டு R. இங்கே V/Z. V இன் மதிப்பு கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ளது 230. Z இன் மதிப்பு 36.51 சற்று முன் கண்டுபிடித்தோம். ஆக மொத்தம் I இன் மதிப்பு, கரண்டின் மதிப்பு 6.30 ஆம்ப்ஸ். இங்கே கரண்ட் என்று சொல்ல வேண்டும். 4வது யூனிட்டில் கரண்ட் அட் ரெசனன்ஸ் என்று சொல்ல வேண்டும். அடுத்ததாக பவர் இஸ் ஈக்குவல் டு VI cos π. V பெருக்கல் V என்பது கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ளது 230. I என்பது சற்று முன் கண்டுபிடித்தோம் 6.30. cos π என்பது பவர் ஃபேக்டரும் கண்டுபிடித்து விட்டாச்சு. நாம் 0.548. முதலில் 230ஐயும் 6.3ஐயும் பெருக்கினால் 1449 கிடைக்கும். அடுத்ததாக 1449ஐயும் 0.548ஐயும் பெருக்கினால் 794.05 வாட்ஸ் பவர் கிடைக்கும். 4வது யூனிட்டுக்கும் 3வது யூனிட்டுக்கும் வித்தியாசம் என்ன? 4வது யூனிட்டில் வித் ரெசனன்ஸ், இங்கே ரெசனன்ஸ் கிடையாது. ஓகேவா? நன்றி.